சாதனை செய்பவர்களை உடம்பு பிடித்து காரியம் சாதித்து விட்டான் என்று சொல்வோம் இல்லையா? அதே போல பக்தி என்கிற உடம்பு பிடியாக பகவானை நாம் பிடித்துக் கொண்டால் போதும், கிரகதோஷம் நீங்கி நினைத்ததை சாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருமாகரல் மாகரலீசர் ஆலயத்தின் சிறப்பு. உலோகத்தில சிவபூஜை செய்த பிரம்மா பலாமரம் ஒன்றை நடுகிறார். தினமும் பழம் தரக்கூடிய அதிசய மரம். அந்த மரத்தை கண்டு வியந்த ராஜேந்திர சோழர் அந்த பழத்தை தினமும் தலைச்சுமையாக சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் சேர்க்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். நடராஜருக்கு நைவேத்தியமாகி மன்னருக்கு அனுப்புவது என்பது வழக்கமாகிறது. ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒருவனின் முறை வருகிறது. பழத்தை கொண்டு செல்ல பணியாளர் நியமிக்கலாமே என எண்ணிய அந்த சிறுவன் ஒரு தந்திரம் செய்கிறான். ஊர் மக்களிடம், நான் சிறுவன் என்பதால் பழத்தை சுமப்பது சிரமம், நீங்கள் எல்லோரும் பழத்தை கொண்டு செல்லுங்கள், நான் உங்கள் வீடுகளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். அனைவரும் சிதம்பரம் புறப்படுகிறார்கள். அந்த மரத்தை அழித்து விட்டால் பழம் சுமக்கக்கூடிய தொல்லை மக்களுக்கு நீ இருக்காது என்று கருதி அதை எரித்து விடுகிறான். மறுநாள் பழம் சிதம்பரம் வராததால் மன்னர் விசாரித்திருக்கிறார். சிறுவன் பழத்தை கொண்டு வருவதற்கு எந்த வசதியும் செய்து தராததால் மரத்தை எரித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். தவறுக்கு தண்டனையாக சிறுவனை நாடு கடத்த உத்தரவிட்டிருக்கிறார் மன்னர். காவலர்கள் சிறுவனை இழுத்துச் சென்ற போது மன்னரும் உடன் சென்றிருக்கிறார். சிறுவனை விட்டு திரும்பக்கூடிய வழியில ஒரு இடத்துல பொன்னிற உடும்பு தென்பட்டு இருக்கிறது. அந்த பொன்னிற உடும்பை பிடிக்க முயன்ற போது புற்றுக்குள் மறைந்திருக்கிறது. புற்றை தோண்டிய போது உடும்பின் வால் மீது கோடாரிப்பட்டு ரத்தம் வந்திருக்கிறது. அப்போது வானிலை ஒரு அசிரீரி ஒலித்ததாம். மன்னா, ஒரு சிறுவனால் சுமக்க முடியாது என்று தெரிந்தும் பழத்தை நீண்ட தூரம் சுமக்க உத்தரவிட்டாய், இது தவறில்லையா? இந்த பாவம் தீர இங்கே ஆலயம் எழுப்பு. இப்போது உன் கண் முன் உடும்பாக தோன்றியது நானே, சிவனே என்று உத்தரவிட்டிருக்கிறது. மன்னரும் ஆலயம் எழுப்பி இருக்கிறார். இன்றும் கூட உடும்பின் வாள் அளவு சிவலிங்கமே சுயம்பு மூர்த்தியாக ஆலயம் அமைந்திருக்கிறது என்கிறார்கள். சுரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் போர் செய்த போது தப்பி பிழைத்த மாக்கிரகன் என்கிற அசுரன் சிவருமானை பூஜித்திருக்கிறான். அவன் இங்கு வந்து வழிபட்டதால் இறைவனுக்கு மாக்கிர ஈசன் என்ற பெயர் வந்தது என்கிறார்கள். அதுவே மருவி மாகரலீசர் என்று ஆகியிருக்கிறது என்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில முருகப்பெருமானுக்கும் தெய்வானிக்கும் திருமணம் நடந்த போது இந்திரன் திருமண பரிசாக வெள்ளை யானையை கொடுத்தார். அந்த யானையில் முருகப்பெருமான் அமர்ந்தார். மயிலுக்கு பதிலாக யானையில் அமர்ந்த முருகனை இந்த ஆலயத்தில் காணலாம் என்கிறார்கள். இது வேறெங்கும் காண முடியாத சிறப்பு. இந்த தலம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. அழகிய சிற்பங்களோடு 5 நிலை ராஜகோபுரம், 2 பிரகாரம் கொண்டது. அம்பிகை திருப்புவன நாயகி தனிச்சன்னதியில வீற்றிருக்கிறார்கள். இந்த சிவன் மீது உடும்பு போல் விடாப்பிடியான பக்தி செலுத்தி அபிஷேக தீர்த்தம் அருந்தினால் இரத்த சம்பந்தமான நோய், பார்வை குறைவு, பக்கவாதம் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பிரிந்த தம்பதி சேர சிறப்பு பூஜை செய்கிறார்கள். ஆலயத்தில் கணபதி, ஆறுமுகன், 63 நடராஜர், பைரவர், நவகிரக சின்னதிகள் அமைந்திருக்கிறது. விமானத்தில் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் திருமாகரல் மாகரலீசர் ஆலயம் வழிபாடு சிறப்பு பெறட்டு.